சில்லறத்தனமா இருக்கிறான். சீ. புஜு அங்கிள் பிரியாணி செம்ம டேஸ்ட் அங்கிள். நீங்களா சமைச்சீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஃபியூச்சர்ல எங்க வீட்டு பக்கத்துலயே குடி வந்துருங்க. என்ன உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அங்கிள். வேற லெவல் பக்கா மாஸ். நெக்ஸ்ட் டைம் பாத்துங்க. உப்பு பத்தலையா? ரோசம் கட்டவை. என்ன புஜு ஆச்சு? கறி துண்டு போய் கடவாப்பல்ல மாட்டிட்டு போட்டோம். அச்சச்சோ. சரிம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நீ என்ன பண்ணுவ? பண்ணி வைக்கலாம், நான் அவனை கூட்டிட்டு ஓடி போயிடுவேன். டேய் நீ ஒன்றும் பயப்படாதடா. போட்ட ஜட்டி கூட போடாம வாடா. கடைசி வரைக்கும் உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்த நான் காப்பாத்துவேன். என்னமோ? ஓகே புச்சு. என்னம்மா? ஐயோ அங்கிள் வேற அவ அப்பவே ஓடி போயிடலான்னு தான் சொன்னான். நான் தான் நம்ம குடும்பமான போயிருமே, கடைசியா ஒரு தடவை அங்கிள்கிட்ட கேட்டு பாப்போமேன்னு சொல்லி வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. ஐயோ. சரிம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு காரணம் சொல்லுமா. சொல்லணுமா? சொல்லணும். கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். சொல்லி ஆகணுமா? சொல்லணும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஐயோ தங்கமே புச்சு. சூப்பர் தங்க சூப்பர். ஐயோ ஐயோ தாத்தாவை போற நேரத்துல காணாம போயிடுவார் போலயே. ஐயோ மாமா எந்திரி மாமா. மாமா மட்டும் சொல்லாத. மாமா சும்மா இருடா. அப்பா. சரி மாமா சொல்ல மாமா. என்னப்பா ஆச்சு? மா இன்னசென்ட்னு சொன்னியேம்மா. அப்பா அவன் இன்னசென்ட்டான பையன் தான்ப்பா. அண்ணா நான் இன்னசென்ட்டான பொண்ணு இல்ல. ஐயோ அப்பா. ஐயோ புச்சு அதெல்லாம் நேத்து மாமா கிட்ட சொல்லாத. மாமா ஒண்ணு இல்ல மாமா. ஐயோ சரி மாமா. ஐயோ